நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா எண்ட்லெஸ் ஸ்னைப்பர் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம் கைஸ். இந்த கேமோட ஹாரர் ஃபீல் எப்படி இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா நான் விளையாடிருக்கேன். கொஞ்சம் பயப்படாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே கைஸ், இப்போ ஆரம்பிச்சிருச்சு. தலைவன் போலீஸ்காரன் எனக்கு தெரியும். போலீஸை தேர்த்து போத்தா பேய பயந்துருமேடா, ஏன்டா போடாமல் இருக்க கைஸ். இந்த இது எனக்கு எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியாது சத்தியமாக. நான் முடித்ததில்லை, விளாடிருக்கேன். எவ்வளோ பயமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் கைஸ். இருந்தாலும் உங்களுக்காக இந்த வீடியோ போட போகிறேன். என்ட்ரன்ஸ் கேக். அஜ்மி யார்? ஆமாம், ஆனாவுனா சேரில் உட்கார வச்சுருவானுங்க பொம்மையை. வேறு வேலை இருக்காங்க உங்களுக்கு? பயங்குத்துறதே வேலையாக வச்சுருக்கானுங்க. வா, பயந்துட்டேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? நீ என் கூட காவலுக்கு வருவேன்னு பார்த்தா பார்த்து தூங்குற, என்னையே வந்து பயங்குத்துற. இதில் கருப்பாக வரகிறியா? பயம் இன்னும் ஏறுது. செகண்ட் ஃப்ளோர் காரிடர் மேலே வந்தாச்சு. என்ன பண்ணணும் இப்போ? ஃபைண்ட் த பேட்ஜ். பேட்ஜு எங்கே இருக்கும்? தட்டுது கைஸ், ஏதோ என்னன்னு தெரியல. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு. நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். ஐ, இதோ இருக்கு பேட்ஜு. என்னடா இது? ஆஹோ, ரவுண்டு கீ. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? வலியுமா? கொஞ்சம் வேண்டியதா? டே நாயே, அச்சிச்சோ, ஏன் மாட்டி கட்டி குத்துற போகுதுன்னு நினைக்கிறேன்ட்டு கேட்ட தந்துன்னு வருது. யாரும் காணும். அங்கே போது போகிறோங்க. வந்துருச்சு கைஸ். தொலை கைஸ், சாவடிச்சிச்சு. பாவிகளா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சே போச்சு. நெத்தியில் புல்லட் போட்டு சாவாமல் சுற்றி நிற்குதுங்க கிளவி. ரவுண்டுக்கு இன்னொன்று கிடச்சிது, அதை வச்சு இன்னும் அதை திறக்கணும்னு எனக்கு தெரியல. இருக்கும் உள்ளேருந்து ஏதோ ஸ்கொயர் கீஹோல் அப்படின்னா வேறு எங்கே சுற்றின்னு இருக்குன்னு தெரியலையே. எங்கே வேணால் சுற்றின்னு இருக்கலாம், உஷாராக இருக்கணும். திடீர்னு வரும் கைஸ். இது எத்தனை வாட்டி செத்தாலும் நம்ம திரும்பி வருவானா? ரெண்டி திடீர்னு வந்து பயங்குத்திர போகிற பார்த்து, அப்புறம் அண்ணன் கோவமாயிடுவேன். கோவமானா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். பயந்து ஓடிடுவோம்மா, தயவு செஞ்சு முன்னாடி வந்துட்டு போகிறேன். நான் மட்டும் கோவமானன்னு வை, ஃபுல் கோவம் வந்ததுன்னா அடிச்சு பள்ளலாம் பேத்து விட்றேன். அப்புறம் திரும்பி ஒளி வேண்டித்தான். உள்ள போய் தப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே தான் நின்றுது. என்னை பார்த்துருச்சு, ஆனால் வரல. அது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. போவோம் எங்கேயாவது. அப்போ போயிடலாம் மிஸ். எங்கே வரல. இந்த பாட்டு நான் முடிப்பேனான்னு தெரில. ஒரு ஆள் முடிக்க முடியலன்னா அடுத்த பாட்டில் முடிக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். என்னடா காணோம்? டேய் அடி, இந்த நாய் ஒன்று வெளியே போயிடலாமா? பயத்தை கலக்கி விட்றானுங்களே இவனுங்க. எனக்கு அந்த பொம்மையை பார்த்து கூட பயம் இல்லை, இவளை பார்த்து தான் ரொம்ப பயமாக இருக்குது. திடீர்னு வந்து கத்திட்டு சொருவிடுறான். மூடு கதவை மூடு, வந்துட போகிறா. கெஸ்ட் ரூமா? ஏய், ஏன்டா இப்படி கடுப்பேத்துற நாய்? கடுப்பாகுது. நாயாலெலாம் கதவை திறக்க முடியுது. ஆமாம், அது கதவை திறக்குமா? ரவுண்டுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஃபைண்ட் க்ளோஸ்.
ரவுண்டுக்கு எதுக்குடா குத்துறீங்க? ரவுண்டுக்கு 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 ரவுண்டு. ஐயோ வந்துட்டா பேஸ். ஏய் ஏன்டா இந்த நேரம் பார்த்து இப்படி பண்ணுறீங்க? வந்துட்டான். இவன் வேறு வந்து என்ன மாட்டி கொடுப்பானே. அப்பா தப்பிச்சிட்டேன். இப்போ அவன் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இது வேறடா. ஆனால் அவனும் வந்து என்கிட்ட பக்கத்தில் நின்றுக்குது. தயவு செஞ்சு போய் தூங்கு. உன் உதவி தேவையில்லை. யாரும் நாய் கூட இருக்கே பயம் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தா இது ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கு. எதுக்குடா என்னையா பார்த்துனுங்கிற பயமாக இருக்குது. போயிடு. என்ன ஆச்சு? ரவுண்டுக்கு எது கொடுத்தாங்கன்னு தெரியல கேஸ். இந்த புது பாருங்க தாய் கிளவி. கிளவி இல்லை எங்கு கிளவி ஏதோ ஒன்று. இவகிட்டேருந்து தப்பிக்கிறது கஷ்டம்தான் போல இருக்கு. போது இந்த நாய் என்னை பார்த்துட்டு இருந்தனால என்னை வந்து அச்சிருமோன்னு நினச்சேன். பரவாயில்ல நம்மள அடியில. பெரிய சந்தோஷம். ஓடு. இங்கே இருந்தால் நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்கே நம்ம வரவே இல்லை. மூடு கதவை மூடு. என்னடா இது இல்லாம கிடைக்குது. எடுத்து வைப்போம். இவன் யாரா இவன் என்னை மாட்டி கொடுக்கறதுக்கே வந்துடும் போல. கீழே போயிடலாம். கீழே தான் யாரும் இல்லை. போயிடலாம். க்ளூஸா? ஃபைண்ட் த க்ளூஸ்ன்னு போட்டிருக்கு. என்னது இது? ஐயோ மாட்டிக்கணும். தர இப்படி தான் திறக்கணுமா? ஓடு வந்துருக்கின்ற போது அந்த கிளவி எப்படி அதுக்குள்ளே கீழே வந்தது? மேலே தானே அவ்வளோ நடந்தது. மூடித்தொலை. என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன கைஸ் பண்ணணும் இப்போ? இன்னைக்கு திறந்தாச்சு. மிஷின் கியரை போய் தரணுமோ? வந்துடுச்சு கைஸ். இவ தான் சரியான தொல்லை பிடிச்ச நாயார். இதை மூஞ்ச வேற பக்கத்தில் காட்டுது. 10 வருஷமாக பல்லு வளர்க்காத மாதிரி. எப்படியும் இந்த பாட்டில் என்னால் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு அளவுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல. கடைசியாக இது இல்லை, இன்னும் ஒரே ஒரு லைஃப் இருக்குது. இந்த லைஃப்பில் எதையாவது இது பண்ண பார்க்கலாம். நீங்கே படுத்து தூங்க. நீ ஏன் வர சொன்னா? இவ வேறு எப்போ வரான்னு கூட தெரிய மாட்டேங்குது. எதுவுமே கிடைக்காததுக்கு எதுக்கு? இவங்க தான் சாவடிக்கணும். இவ தானே அது? இவ தானே அவ்வளோ மாதிரி சாகுறா. முடி மட்டும் நரைச்சி போய்க்குது. நரைச்சி போயில நிறைய இருக்காது அப்படி சொல்லிட்டேன். ஸ்கொயர் கீஹோலா அப்படின்னா என்னது? அம்மா இந்திர போகிறோமா? பயமாகுது. நான் செத்தாலும் பரவாயில்ல, பயம் இல்லாமல் இருப்பேன். டேசர் புல்லட். இது என்னம்மா அப்புறம் கிடச்சிது? புல்லட்டா? எதுக்கு புல்லட்டு? ஓ கன்னா? போடு கைஸ். இப்போ கன்று கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். ஸ்டிக்கரும் புல்லட்டும் கிடச்சிடுச்சு. கன்று கிடச்சா போதும். அவளை சுட்டு சாவடிக்கிறது தான் நம்ம மேலே. இது கன்று கிடச்சிரு. கரெக்டாக வந்து நிற்கிறா கைஸ். இல்லை வேலை என்ன இது தேய்ச்சினே போகுது காலு. இதுக்கு நிற்கிது இப்போ. நீ போ. நீனா வேலை எங்க?
போடு. அப்பா போயிடுச்சு. கன் எங்கேயாவது கிடச்சா நல்லாயிருக்கும். கன்னு மட்டும்தான் யூஸ் தேவை. ட்ரிகரு அச்சுச்சோ தள்ளி விட்டோம். மாட்டிக்கினோம் ஓடிட வேண்டியதான். இப்போ தான் உருப்படியாக ஒரு வேலை பண்ணிக்கிறேன். என்னை தப்பிக்க வச்சுக்கிறேன். மாட்டிக்கினேன் மாட்டல. ஆனால் இது ஸ்லோவாக வர்றது நம்மளுக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது. நம்ம ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. சுற்றி ஓடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஓடினே இருக்கலாம். கிச்சனில் கன்னை காய் எது நான் தூக்கி போட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே கிடைக்கும்? இது வந்தாலே ஒரு ப்ராப்ளம் தான். கீழே விழுந்திக்கலாம். சொன்னல அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. எப்படியும் இந்த பாட்டில் என்னால் ஜெயிக்க முடியாது. ஓரளவுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்படியும் செத்துட்டோம்னா முடிஞ்சது, ஜோலி தான். ஏய் இது என்ன இடம்? இதில் ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்திருப்போம். சரி இதுவா? ஏய் நம்ம இருந்த இடங்க இது. சரி கன்ஸ் எல்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும். கன்று கிடச்சதுமே அப்புறம் பார்ப்பேன். எனக்கு பயம், கண்ணில் தெரியாது. ஓடு ஏறி எல்லாத்துலேயும் நிற்கிற. இதுவும் இவ்வளோ ஸ்லோவாக வருது. இதுவே மாட்டி கொடுத்துரும் போல இருக்கேன். ஆனால் கரெக்டாக வருது பார்த்தீங்களா? என்னடா இது பாசடி கேட்டுன்னு ஓடி அப்பா விழுந்தாச்சு. வரும் பாருங்க, கண்டிப்பாக போகிறோம். எல்லாத்துலேயும் சுற்றியும் தானே இருக்குது. இது சும்மா எங்கடா அது காணோம். இருந்தாலும் நம்ம தலைமை வீட்டுக்கு அளவுக்கு வந்துட்டோம். அது ஒரு சந்தோஷம். அவன் அளவுக்கு வர முடியாது. இருந்தாலும் நான் என்லெஸ் நைட்மேரில் சொல்கிறேன், முடிக்க வீட்டு அளவுக்கு வந்துட்டேன். ஓகே, நம்ம வெளியே கரெக்டாக நிற்கிது. வா இப்போ இவனுக்கு அசால்ட் ஆகிட்டான். கரெக்டாக நிற்கிறான் இல்லையா? ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே ஒரு வாட்டி ஆகிட்டே செத்துருவோம். பாவம் எவ்வளோ நேரம் தான் தொத்திக்கினே இருப்பான். கைஸ் இதோட இந்த கேம் பிளே நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். கடைசி எப்படி நம்மளால் முடியல, இருந்தாலும் கொஞ்சம் பண்ணிட்டோம் கைஸ். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எவ்வளோ ஹார்டாக இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆஹா, இப்போ தான் இந்த இதை பார்த்துட்டு அப்படியே முடிச்சிடலாம் கைஸ். மெடிசன் இருக்காது உள்ள. மெடிசன் அவ்வளோதான், காலி. ஒரு கேம் ஓவர். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடியுது. நான் பார்ட் 2ல் முடிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களிடம் விடை பெறுவது